அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு எம்எம் ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கோல்ட் காஃபி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாசிக் கோல்ட் காஃபி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ஒரு கிளாஸ் பால், ஜில்லுன்னு இருக்க பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காய்ச்சி ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா கூலிங்காக இருக்கணும். அரை டீஸ்பூன் கொக்கோ பவுடர். இப்போ நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் விடாமல் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். பால் நல்லா கெட்டியான பால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணி கிளாஸை நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு. மேலே நம்ம லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் அண்ட் காஃபி பவுடரை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சாக்லேட் கோல்ட் காஃபி ரெடி பண்ணிடலாம். 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் 2 டேபிள் ஸ்பூன். நான் ஹெர்ஷீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லைன்னா சாக்லேட் 2 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் பால், நல்ல கூலிங்கான பால், காய்ச்சின கூலிங்கான பால். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஜில்லுன்னு இருக்கும். நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் க்ரீமியாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கிளாஸை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதில் ஊற்றிக்கலாம். சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது சாக்லேட் கோல்ட் காஃபி. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கு, ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண சாக்லேட்டை மேலே தூவி விட்டுக்கலாம். நம்ம சாக்லேட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். சாக்லேட்டோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வருது, நல்லா ரிச்சாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு நம்ம கோல்ட் காஃபி. 2 கோல்ட் காஃபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.